இல்ல மேம் நீங்க சொல்றது ஓகே தான். அந்த இடத்துல நீங்க வந்துட்டு லேட்டா வரீங்க. ஒரு 50 மீட்டருக்கு இல்ல பின்னாடி ஆல்ரெடி அந்த கூட்டம். மாதிரியான ஒரு இப்போ பஸ் உள்ளார போச்சு, இன்னும் பின்னால தள்ளுவாங்க. அப்ப ஆமா. எல்லாத்து மேல இது ஆகும், ஸ்டாம்பீட் ஆகும். இல்ல மேம் விஜய் அவர்கள் வர டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மயக்கப்பட்டு அதுக்கு தான் நான் வரேன். ஆல்ரெடி விஜய் வர்றதுக்கு முன்னாலே ஆயாச்சு. விஜய் வந்தோடனே ஃபர்ஸ்ட் இது நக்கலா என்ன பேசுறான், என்ன நம்ம நம்ம கொடியை போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப அதையே தெரியாம ஒரு தலைவன் அவங்க கட்சியில இருந்தே ஒரு 5 ஆம்புலன்ஸ் முதல்லவே அட்வான்ஸாவே வச்சிருக்காங்க. ஏன்னா இல்ல அது அவங்க ஆம்புலன்ஸ் தான் எப்படி மேம் சொல்ல முடியும்? சொல்லிருக்காங்களே, ஹைகோர்ட் ஹஸ் ஆல்ரெடி கிவன் them a thing that நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும். So it was their duty. So they have arranged about 3 or 5 ambulances which I stand corrected about the number. ஓகே. அதுக்கப்புறம் உன்னோடது உங்களால தான் அந்த கொடியை போட்டுருங்க. அப்ப இதுல என்ன நக்கல்? அப்புறமேலு வாட் டிட் யூ ஃபர்ஸ்ட் சே? முதல்ல என்ன சொன்னீங்க? வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க, அதுக்கப்புறம் கத்தியை குத்துனாங்க. சரி, குத்துனாங்கல்ல, உங்களுக்கு அதுக்கு எவிடன்ஸ் இருக்குதுல்ல, பிரிங் இட் அவுட். இஃப் வந்துட்டு செந்தில் பாலாஜி கண்டிப்பா இந்த தப்பை பண்ணியிருந்தாலோ, இல்லாட்டி டிஎம்கே பண்ணியிருந்தாலோ, இல்லாட்டி வேற யாருன்னா ஒரு கட்சிக்காரன், இவங்க எல்லாத்துக்குமே கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு ஒரு சில ரவுடி கும்பலே இறங்கியிருந்தா, அப்போ வந்துட்டு ஏன் நீங்க சொல்றீங்களே செஞ்சாங்க, அப்ப எங்க அதோட இது? அப்ப ஏன் நீங்க இன்னும் மீட்டிங் நடத்திட்டு இருந்தீங்க? உங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஆச்சுன்னு. இப்போ அந்த பையன், நீங்க வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் அந்த செருப்பு வீசின பையனோட பேட்டி கேட்டிருக்கீங்களா? அந்த பையன் என்ன சொல்றான், நான் விஜயோட ஃபேன், நான் வந்துட்டு என்னோட சட்டையை எடுத்து காட்டினேன், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்தவங்கள கையை அப்படி காமிச்சாங்க, அதுக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நினச்சோம், சரி செருப்பை தூக்கி வச்சாதான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வீசினோம், உங்களை அடிக்கிறதுக்கு இல்லை, உங்களை அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி செத்து கடந்துருக்குறாங்க அவங்க. அப்போ அவங்கெல்லாம் பொய் பேசுகிறாங்களா? எல்லாருமே பொய் பேசுகிறாங்க. எவ்ரிபடி இஸ் டாக்கிங் லைஸ்ன்னே வச்சுக்கலாம். சரி, நீ போனே இல்லை, நீ ஏன் போய் ட்ரிச்சியில் இருந்திருக்கலாம்ல, ஏன் ஓடுன? சி, பிரஸ்காரங்க உன்னை ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ வந்து ஒரு நாளைக்கு நீ என்ன சொல்ற, நான் சிஎம் ஆக போறேன்னா அப்போ உனக்கு ஒரு இது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பதில் கொடுக்கணும்.